அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2026 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வரல, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது. ஏன்னா பிஓ ரொம்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பிஓ எக்ஸாம் இல்லை, நோட்டிஃபிகேஷனில் இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு டென்டேட்டிவ் பிளானர், ஓகேவா? ஸோ இந்த பிளானரை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே டிசைட் பண்ண வேணாம். இதில் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வரும், கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வராது, கொஞ்சம் எக்ஸாம்ஸை இன்க்ளூட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததில் ஓகேங்களா, ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபைட். ஸோ எக்ஸாம் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஓகேங்களா, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோடது ஃபெப்பில் இது பண்ணி ஜூனில் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட், ஓகேவா? ஸோ யூஜிடிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைமு, ஓகேவா? ஜூலையில் தான் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்ச்சில் கால்ஃபர் பண்ணி ஜூலையில் எக்ஸாம். ஸோ இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கவங்க கண்டினியூஸாக படிங்க, ஓகேவா? ஸோ டெட்டு தான் இப்போ மேஜர் விஷயம். டிஎன் டெட் 2 டைம் கால்ஃபர் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ 2 டைம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளானரில். ஸோ இந்த டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஸ்பெஷல் டெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஷின் மார்க் தான். பிகாஸ் ஸ்பெஷல் டெட்னா மேபி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் இனிமேல் வந்து டிஎன் டெட்டு வந்து இயர்லி டுவைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இது நமக்கான டெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேவா? ஸோ ஜூலையில் அண்ட் டிசம்பரில் வருது. ஸோ ப்ளீஸ் இப்போ இருந்தே படிங்க டெட்டுக்கு, ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு 80ல் நிற்கிது மேம், 75ல் நிற்கிது மேம், பாஸ் மார்க் குறைப்பாங்களா, எதுக்கு இவ்வளோ, ஓகேவா? குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். ஸோ சிம்பிளாக எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் 82 எடுத்து குவாலிஃபை ஆகுங்க. பிகாஸ் இதில் குவாலிஃபை ஆனால் தான் அடுத்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதவே முடியும், நியமன தேர்வுகள் எல்லாமே. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டெட்டுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து February 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து சைட் பை சைடு, நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சைட் பை சைடு வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு ஸ்கெடியூல் வச்சு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் படித்து டெஸ்ட்டு மட்டுமாச்சும் எழுதிட்டே வாங்க. ஸோ டச்லேயே இருந்துட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கால்ஃபர் பண்ணுறப்ப எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் வேணாம். பிகாஸ் இந்த குவாலிஃபைங் எக்ஸாமில் கடைசி மார்க்கில் போகும்போது அது எவ்வளோ வலி இருக்குங்கிறது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஓகேவா? ஸோ இந்த டைம் நமக்கு ரிஸ்கே வேணாம். அண்ட் ஆல்சோ நம்ம பிஇஓ எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், வரல, ஓகேங்களா? ஸோ அந்த பிஇஓ எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ப்ளீஸ் இப்போ இருந்தே படிங்க, ஓகேவா? படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்கான மைண்ட் செட்டே கிடையாது, ஓகேவா? ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னொரு 3 months அப்படின்னா உங்களால் எஃபெக்டிவாக எழுத முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே வந்து இனி தான் வரப்போகுது, கண்டிப்பாக வரும் பிஇஓ எக்ஸாம், அதில் மாற்றமே வேணாம், டவுட்டே வேணாம். கண்டிப்பாக பிஇஓ எக்ஸாம் வரும். வரும்போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது தான் கொஷின், ஓகேவா? ஸோ வரும்போது நம்ம ரெடியாக இருக்கணும், பிஇஓ எக்ஸாமை கேப்சர் பண்ணணும், ஓகேங்களா? அடித்து தூக்கணும் அந்த எக்ஸாமை வந்து. கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்டிங் வாங்கணும். போஸ்டிங் கம்மி தான், ஆனால் ஹையர் கிரேட் போஸ்டிங்கு இத்தனை பேர், நிறைய பேர் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? பட் நமக்கான ஒரு சீட்டை வந்து பிடிக்கணும், அதுதான் நம்மளோட கோல். ஸோ பிஇஓக்கான டெஸ்ட் பேட்சும் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அண்ட் எஸ்ஜிடியும் வரும்போது நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டெட்டு, பிஇஓ அண்ட் எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? February 1 ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக படிங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்கிறது ஒன்று தான், நோட்டிஃபிகேஷனுக்காக ப்ளீஸ் வெயிட்டே பண்ணாதீங்க. அதுக்காக வெயிட் பண்ணி நான் படிப்பேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் கேலண்டர் தான், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறது, ஓகேவா? இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, அதே மோட்டிவில் படிச்சுட்டே இருங்க, ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்மக்கிட்ட டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கும் நமக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அண்ட் ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கும் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், கண்டிப்பாக கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.